Guys, this is our final trip. இதோட நம்மளோட தாய்லாந்து வீடியோ முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் அங்கே போவேனான்னு தெரியல அந்த ஃப்ளைட் வீடியோ எடுக்கிற இடத்துக்கு. இப்போ நான் இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெத்தாங் பீச். இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஒரு பெரிய பீச் அங்கேருந்து இங்கே வரைக்கும் பேராகிளைடிங்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு போட்டுக்கு மேலே ஒரு பேராஷூட் மாதிரி இப்போ காணல. நான் இங்கேருந்து அப்படியே பஸ் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போய் டைம் கிடச்சா அங்கேருந்து பேக்ரவுண்டில் போனேன். இங்கே ஒரு நாள் புக்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் போதும். மொத்த தாய்லாந்துக்கு தான் ஒரு ஒன் வீக்காவது வேணும். ஆனால் நான் இப்போ வந்தது இந்த இடத்துக்கு மட்டும்தான். வேறு கண்ட்ரிக்கு அதை போகலாம். இனி அப்படியே பஸ் எடுத்துகிட்டு நிறைய ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியது. புக்கெட் ஏர்போர்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மேலாடி தான் ஏர்போர்ட். This place. Okay, thank you. Guys, ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு 73 தாய்பாட் சார்ஜ் பண்ணாங்க. இந்தியன் மதிப்புக்கு எத்தனைன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துக்கு வரது ஒருத்தர் அங்கே பாருங்கள், எமிரேட்ஸ் ஃப்ளைட். இதில் ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது, அதில் கொஞ்சம் பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்சு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லை போகலாம். இந்த கலர் சூப்பராக இருக்குது. கடல் உள்ள ஒரு ஏர் ஏஷியா 2 ஃப்ளைட் நிற்குது. இங்கே ஒரு லயன் ஃப்ளைட் நிற்குது, ஒரு எமிரேட்ஸு. அடுத்த ஃப்ளைட்டோட டைமிங் மட்டும் செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வீடியோ கரெக்டாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், சின்னதாக இப்போ தண்ணி போக தொடங்குது. இதனால பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் நேரம் தாண்டும் போது இந்த பிரச்சனையோட ஃப்ளோ கூடும். அப்போ நம்மளால் திரும்ப போக முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அடுத்து உள்ளே வந்தோன்னா தீந்து ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வரும். இங்கே பாருங்கள், வேறு ஒரு பெருசாகிட்டே போகுது. வருது வண்டி வருது. லைட்டாக தான் கேப்சர் ஆச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு ஃப்ளைட்டை மட்டும் தான் இதை கேப்சர் பண்ணோம். நான் வந்ததுக்கப்புறம் 2 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ வரும்னு தெரியல. 3 மணி டைமுக்கெல்லாம் ஃப்ளைட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறி இருக்குதுங்க. லேண்ட் ஆகிற ஃப்ளைட் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இறங்கி வரும். டேக் ஆஃப் ரொம்ப ஸ்லாண்டிங்காக போகும். அதனால் நமக்கு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்காது. நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு இடத்துலேருந்து திரும்பி வர்றதுக்கு தான் 10 கிலோமீட்டர். நம்ம 70 சில்லற அந்த இது தாய்பாட்டு கொடுத்து வந்தோம். இது வழியாக வரல, ஆனால் இது வழியாக உள்ளே விட மாட்டாங்க. அதனால் நம்ம சுற்றி தான் வந்தாகணும். ஒரு 2 ஃப்ளைட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அந்த 2மே லேண்ட் ஆகும்னு டேக் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளைட் அந்த பக்கத்துலேருந்து லேண்ட் ஆகிருக்கு. 2 ஃப்ளைட் இப்போ தொடர்ந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இது வந்து தாய்லாந்து இடம். வேற ஒரு கண்ட்ரிக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வேறு கண்ட்ரி மாதிரியே ஃபீல் ஆகல. நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது. தாய்லாந்து, மலேசியா இதெல்லாம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஒரு சீஷோர்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னது மாதிரி இது நடந்துருச்சு. அந்த வரும்போது காட்டினேன் இல்லை, கொஞ்சம் தண்ணி போக ஆரம்பிச்சா நல்லா. இங்கே பாருங்கள், ஹை ஃப்ளோஸில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கூட ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக போகும். அப்போ நம்ம அந்த பக்கம் நின்னோன்னா நம்மளால திரும்ப வர முடியாது. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி போக போக பெருசாகிட்டே போகுது.
காய்ஸ் இது இன்னும் நல்லா பெருசாகிட்டே போகுது. அங்கே இன்னும் ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இது அடிக்கடி நடக்கிறது தான். ஆனால் இது ஓரளவுக்கு மேலே ஃபோர்ஸ் கூடும்போது ரொம்ப ஸ்பீடாக போகும். நம்ம ஃபஸ்ட் வரும்போது ஒரு சின்ன ஒரு கேப்பு தான் இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாகுது. இது ரொம்ப பெருசாகிட்டே போகுது. இங்கே யூஸ்வலாக நடக்கிறது தான் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி வருவாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நான் இங்கே இருக்க அந்த போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க போகிற பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. கைஸ் ஒரு வழியாக புக்கட் ஏர்போர்ட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தென் ஃப்ளைட் டு சிங்கப்பூர். சிங்கப்பூரில் வெளியே விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெளியே போக முடிஞ்சால் பார்ப்போம். பாய் கைஸ். இங்கே ஒரு 7up வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. இதுக்குள்ளே ரோஸ் கலரில் தான் இருக்குது. இது 10 தான் வாங்கினாங்க. 10 தாய் பாட்னா 10 × 2.6 26 அந்த ரேட்டுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். 26 ரூபீஸுக்கு இது ஒர்த்து தான். ஏன்னா நம்ம ஊரில் இந்த கேனில் வர்றது 60 ரூபீஸ் கிட்ட வரும். தாய்லாந்தை விட்டு இனி சிங்கப்பூருக்கு போக வரோம். சிங்கப்பூர்லேருந்து அடுத்து டிரான்சிட்டாக திருவனந்தபுரம் போனோம். இங்கே எப்படி இமிக்ரேஷன் இருக்குன்னு தெரியல. முடிச்சுட்டு சொல்கிறோம். க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் இந்த ஃப்ளைட்டு போர்டு ஆகிட்டோம். இங்கே இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஈஸியாக தான் இருந்தது. இது விண்டோஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி எஃப் இல்லை எல்லா ஃப்ளைட்டும் லெஃப்ட் சைடு புக் பண்ணுவோம். இப்போது ரைட் சைடு இந்த பக்கம் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இப்போ நைட் டைம் வியூ பார்க்க முடியாது.